உதயம் உதித்து வரும் இவர் யாரோ ஆயிரவில் உதயம் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள ஈரச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள ஈரச்சல் போல இயேசுவே ஆத்மனேசர் சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என் பிரியமிக்குபவனி என்ன அழைத்திடும் என்ப சத்தம் என் பிரியமிக்குபவனி என்ன அழைத்திடும் என்ப சத்தம் என்று அவர் கிட்டே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே என்று அவர் கிட்டே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மனேசரை சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனை நேர நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே நாமும் சந்தோஷமா இருக்கிறோம், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் அது உங்களுக்கு பலனா இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். என்ன வசனம் தெரியுமா? வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கிற ஒரு வசனம். அதை நான் சொல்றேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை காரியத்தை குறித்து நீ பயந்துட்டு இருக்கிற இல்லையா? நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன செய்வார்களோ, என்ன சொல்லுவார்களோ, நமக்கு விரோதமான காரியங்கள் எழும்புமோ, இப்படி பலவிதமான போராட்டத்திற்குள்ளே தள்ளப்பட்டு பயந்து இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்புறீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? தாவீது இப்படியாய் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷன் பட்சத்தில் இருக்கும் பொழுது எப்படி அவனுக்குள்ள பயம் வரும்? ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பயப்படாதே, நீ எதை குறித்து பயப்படாதே, நான் கூடவே இருப்பேன், நான் கரம் பிடிச்சு நடத்துவேன், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன், நான் கொடராடுகளை செவையாக்குவேன் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. அதை இணைந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாட போகிறோம். கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. பயப்படாதே, பலங்கரத்தாடே, பாதுகாப்பே என்பதாடே சோத்திரம். பயப்படாதே, பலங்கரத்தாடே, பாதுகாப்பே என்பதாடே சோத்திரம். பாசமில்லை நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவர் என்னை. பாசமில்லை நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவர்
தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை பரமா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை பரமா இயேசுநாதா உந்தன் தயவா என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே என்னை உண்டாக்கிய என் தேவாவிலே அவர் தோன்றுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாவிலே அவர் தோன்றுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான இந்த பாடல்ல ஒரு அழகான வரி வந்துச்சு பாத்தீங்களா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல பாசம் வச்சிருக்கிறாரு, நேசம் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பாதுகாப்பு, உன்னை காக்கும்படிக்கு அவனோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை காக்கும்படிக்கு, நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு என்னிடத்துல வாசிக்கிறோம் 91ஆம் சங்கீதத்துல, உன் பாதங்கள் கல்லிடராதபடிக்கு தங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அவங்க என்ன பண்ணாலும் அவங்க தங்கள் கைகளிலே கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்லிட்டார், நிச்சயம் செய்வார்கள். நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. எத்தனை சூழ்நிலை மத்தியில் இருக்கலாம், கண்ணீர் கவலைகள் மத்தியில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவன் கண்ணீரை கண்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டிருக்க, நீ பயப்படாதே, நான் அதிசயங்களை காணப்பட போகிறேன். உன் வாழ்க்கை ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க போகுது. இதுவரை கண்டிராத மகிமை உன் கண்ணு பார்க்க போகுது. இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிற. அநேக நாட்களாய் நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் ஆண்டவர் கொடுக்க போகிற. விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிற? எத்தனை சூழ்நிலை மத்தியில அநேகர் உனக்கு விரோதமாக எழும்பட்டும், நீ பயப்படாதே. உன்னை குறித்து பேசட்டும், நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல யோசேப்பை குறித்து பார்க்கும். யோசேப்பு ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன். அந்த யோசேப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை நாம் பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து பாடலாமா? 1 2 3 4. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கரங்களை தட்டி இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே.
ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya நல்ல கரங்களை அசைத்து ஆமென் ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya நீரேனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே எங்களோடு கூட சேர்ந்து பாட்டு இருக்கீங்க, ஆண்டவர் துதிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறீங்களே, அநேக வருஷமாய் நீ காத்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆராதனையில கலந்து கொண்டபடியினாலே ஆண்டவர் உன்னை வெளிநாட்டு கொண்டு போக போகிறார். உன் பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே. பயப்படாதே, அண்ணனோடு கூட இருக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம், ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கப்பா, நீங்க என் கூட நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. Thank you Holy Spirit. Oh hallelujah hallelujah. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சேர்ந்து சொல்லுமே, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே ஆமாண்டவரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, நன்றி சொல்லுகிறோம். நாளிலே இந்த பிள்ளைகள் எங்களோடு கூட இணைந்து நாமத்தை உயர்த்திருக்கிறார்களே, நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தை நான் உன் பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கிறேன். ஐயா, நீ பயப்படாதே, அவனோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயத்தோடு இருக்கிறதான
என் பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பயங்களும் நீங்கட்டும். அநேகர் சொல்ற ஒரு காரியம், நைட்ல எனக்கு தூக்கமே வர்றதில்லை, பலவிதமான கெட்ட சொப்பனங்கள் வருது. ராத்திரி வேளையில கர்த்தருடைய கரமுனை தொடும், சூழ்நிலை எல்லாம் மாறும். நீ அப்படியாய் செய்ய போகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்ய போறீங்க. நீங்க பாதுகாப்பா இருக்க போறீங்க. தூதனை அனுப்ப போறீங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாது இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நீங்க கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.